ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்க நலமா இருக்கோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என அனைத்தையும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள். உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இருக்கணும். ஸோ எல்லாருமே ஒரு அதை அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி அனிவர்சரி நண்பர்களே. மேலும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 9ஆம் இடத்துல குரு, சந்திரன், ராகு ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. நல்ல யோகமான அமைப்புங்க. இது தவிர ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வை பெறுகிறது. இது எல்லாமே சேர்ந்து மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைச்சு தருது நண்பர்களே. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு அனுபவபூர்வமான ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் அனுபவம் சார்ந்த முடிவுகள் மூலமாக உங்களுக்கு தேவையான அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களது அனுபவத்தை பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும். எனவே இன்றைய தினம் வியாபாரம் மிக மிக சிறப்பாக அமையும். வியாபாரிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்ககிட்ட யாராவது தகராறு செய்கிறாங்க அப்படின்னா இன்றைய தினம் அந்த மாதிரியான நிலைமை எல்லாம் மாறி இந்த இணக்கமான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே தானாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. எனவே கடகராசி என்பவர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் இன்றைய தினம் இருக்கிறது. மிக மிக நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. வியாபாரத்தில் ஸ்பெஷலாக சில பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். இப்பொழுது உங்களுக்கு தன வரவுகள், பண வரவுகள் திருப்திகரமாக அமையும் நண்பர்களே. மேலும் உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. நீங்கள் முயற்சித்தால் இன்றைய தினம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை கூட நீங்கள் இன்றைய தினம் ஈஸியாக முடிக்க முடியும். எனவே நிறைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே யோசித்து என்னங்கிறத நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு தடவை உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தனிப்பட்ட உங்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்றைய தினம் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தமாக, உங்களது மனநிலை சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக கூடுதலாக நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மேற்படிப்புக்கான நல்ல ஒரு யோகம் இருக்கிறதுனால மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான கல்வி முன்னேற்றங்கள் இப்போது காத்திருக்குங்க. இப்பொழுது வியாபாரத்துல வேலையாட்கள்ல நீங்க மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சில சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் நீங்க திட்டமிட்ட பல பணிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே இன்னைக்கு உங்க எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக ஈடேறுங்கிறதுனால நீங்க நிறைய காரியங்களை நீங்க முயற்சித்து பாருங்க. மேக்சிமம் எல்லா காரியங்களும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும். மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. சொந்த பந்தங்களோட நீங்க ஜாலியாக அதன் மூலமாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், ஆரோக்கியமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்களே. நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும். மேலும் குடும்ப உறுப்பினர்களும் ஆதரவு தருவாங்க. அலுவலக பணியிலும் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணுமோ எல்லாமே கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வீடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைய தினம் குடும்பத்திலிருந்து அமைதியாக நீங்கள் நல்ல சூழ்நிலை அனுபவிக்க முடியும். மேலும் பாசம் எல்லாருமே இன்னைக்கு உங்க மீது பொழிவாங்க. அந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாசம் வழி பொழியக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளை நல்ல ஒரு கெத்து காட்ட முடியுங்க. உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்கிறது. வீடு சார்ந்த மனை சார்ந்த செயல்பாடுகளை நீங்க இன்னைக்கு செய்யலாம். வீடு கட்டுறது அல்லது வீட்டை விற்கிறது போன்ற வேலைகள்லாம் இன்னைக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான ஆதாயம் உண்டு.
அதில் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம்னு சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதிகமான லாபத்தை பெற முடியும். நிறைய காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள், அனைத்துமே பலிதமாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கலாம், ஆனால் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அது சந்தோஷமான செலவுகளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கெத்தான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் தான் கை ஓங்கி காணப்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய கை ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்கள் அலுவலக பணியில் இருக்கிறது. எனவே கெத்த காட்ட முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் வித்தியாசமான சில மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணுவதன் மூலமாக உங்களது உடல் நோய்களுக்கு நீங்கள் நல்ல நிவாரணம் பெற முடியும். எனவே இன்னைக்கு வித்தியாசமான மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. மேலும் இடம், பூமி போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக ஈடேறும். வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க இன்னைக்கு கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும். தேவையான உதவிகள் கிடைக்கும். வீடு அல்லது நிலம் அல்லது மனை, தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. வியாபாரத்திலும் சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே. நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கு. மாணவர்களுக்கும் இன்னைக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எனவே தேவையான ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். நிறைய காரியங்களை, தடைப்பட்ட காரியங்களை முயற்சித்து பாருங்கள், அதிகமான வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ரோஸ் கலர் இன்னைக்கு பயன்படுத்துங்க. ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 5, 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, யாரெல்லாம் நமது கடகராசி நண்பர்களில் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய பர்சனலான விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது தேவை. இன்றைய தினம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல சாதகமான ரிசல்ட் வேணும் அப்படின்னா, அனைத்து வேலைகளிலும் உங்களது அனுபவத்தை பயன்படுத்துங்கள். மற்றவங்களோட நீங்க முன்னாடி எப்படி நிற்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய அனுபவம் மூலமாக தான் நிற்க முடியும். ஸோ அதை யாருமே உங்ககிட்ட திருடிட்டு போக முடியாது. நீங்க யார்கிட்ட திருடிட்டு வர முடியாது. உங்களுடைய அனுபவங்கள், சிறப்பான அனுபவங்களை இன்னைக்கு பயன்படுத்துவதன் மூலமாக அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்காது. ஸோ இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், அனுபவங்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், தனிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளுங்க. பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் வீடு சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூமி தொழில் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குவது போன்றவற்றை தாராளமாக இன்றைய தினம் செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான மனை சார்ந்த செயல்பாடுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே மனை சார்ந்த செயல்பாடுகளை நீங்கள் ஆர்வம் காட்டுங்க. இன்னைக்கு அலுவலக பணிகள் உங்கள் வேலையாட்கள் குறித்த அவர்களது மாற்றங்களை குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மனசுல இருக்கும். வேலையாட்களை பணி மாற்றம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் நிமித்தமான சிந்தனைகள் உண்டாகும். மேலும் இன்றைய தினம் வீடு நிமித்தமான சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம், அதை கட்டுப்படுத்துங்க. அலுவலகத்தில் நீங்க கெத்து காட்ட முடியும். உங்கள் கை ஓங்கி காணப்படக்கூடிய ஒரு மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம். திட்டமிட்டு வேலை செய்யுங்கள், செலவுகளை குறைச்சிக்கங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.